வாங்க இன்றைக்கி வாழைப்பூ வடை செஞ்சிடலாம். இங்கே பாருங்கள், வாழைப்பூ வந்து நான் ஃபுல்லாக எடுக்கலை. அதில் அந்த மடலில் உள்ளதை மட்டும் எடுத்துகிட்டு, இந்த நரம்பு மாதிரி இருக்கும்ல, நரம்பு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி அதை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் இருந்தால் போடலாம், பெரிய வெங்காயம் நான் 2 அரிஞ்சு வச்சுருக்கேன். இது ஒரு 3 மணி நேரம் கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். நான் 4 போட்டிருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு ஒரு ஸ்பூனு, பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போட்டுங்க. போட்டுக்கிட்டு ஒரு 4 பச்சை மிளகாய், அது நல்லா காரம், அதனால் நான் 4 போடுறேன். இது வந்து 1/4 கிலோ கடலைப்பருப்பு. அதுக்கு வந்து ஒரு முழு இதுவும் போட வேண்டாம், ஒரு வாழைப்பூவும் நான் அந்த மடல் மட்டும் போட்டிருக்கேன். 2 கொத்து கருவேப்பிலை போட்டுங்க. போட்டுக்கிட்டு இதுவெல்லாம் வந்து கரகரப்பாக அரைச்சிக்கணும். இது இது இருக்குல்ல, அந்த கடலைப்பருப்பை வந்து ரொம்ப வந்து நைஸாலாம் அரைக்கக்கூடாது, கரகரப்பாக தான் அடிக்கணும். இப்போ இஞ்சி வந்து தோல் சீவிட்டு நான் நைஸாக சீவி வச்சுருக்கேன். அதில் ஒரு 10 பல் பூண்டு அந்த இஞ்சி போட்டுங்க. போட்டுக்கிட்டு இந்த வாழைப்பூ அள்ளி நல்லா அமுக்கி வச்சுக்கலாம். இது கொஞ்சோண்டு அடித்தோடனே கொஞ்சமாக வந்துடும், இது சும்மா ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். வாழைப்பூ வந்து நல்ல பூ, அதனால நல்லாயிருக்கும். அந்த முந்தம் வாழைக்காய் இருக்குல்ல, நம்ம வாழைக்காய் வறுக்கிறனால அந்த பூ நல்லா இருக்காது இதுக்கு. இது மாதிரி இந்த நாட்டுக்காயில் உள்ளதான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா கரகரப்பாக அடிச்சுட்டு அந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு அதை போட்டுட்டு அதுக்கு பிறகு கடலைப்பருப்பு அரைக்கலாம். இந்த பாருங்கள், இதையும் கடலைப்பருப்பும் கரகரப்பாக அரைச்சி போட்டுட்டு வெங்காயம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுக்கணும் ஃபுல்லாக. அதெல்லாம் நம்ம கருவேப்பிலையெல்லாம் அதிலே போட்டு அடிச்சிட்டோம்ல, அதனால் இதில் போட வேண்டியதில்லை. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும். தண்ணியெல்லாம் விடவே கூடாது. நல்லா அந்த கடலைப்பருப்பில் உள்ள தண்ணியையும் வடிச்சிட்டு தான் நம்ம வந்து அரைக்கணும், தண்ணியே இருக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், தட்டிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு நல்லா அமுக்கிட்டு அப்படியே போட்டுற வேண்டியதான். இது நல்லா வெந்தோடனே திருப்பி போட்டுட்டு எடுக்க வேண்டியது. சுவையான வாழைப்பூ வடை ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.